நத்திங் பட் மைண்ட், மனம் தவிர வேற ஒன்றும் இல்லை, எல்லாமே மனம் என்ற தலைப்புல தான் நம்ம பேச போறோம். ஏற்கனவே போன கிளாஸ்ல வந்து லாங்குவேஜ் ஆஃப் பிலாசபியை கொஞ்சம் சில அறிமுகப்படுத்தியிருக்கோம். இந்த தடவை நேரடியாக ரூப்ரிக் எப்படி கன்வெர்ட் பண்ணணும், என்ன மாதிரி கன்வெர்ட் பண்ணணும், நம்ம என்னென்ன தவறுகள் செஞ்சுட்டு இருக்கோம் என்பதை பத்தி நம்ம பேச போறோம். இதை எடுத்தோடனே ஒவ்வொரு ரூப்ரிக்கா படிச்சு இதுக்கு மீனிங் என்ன, இதுக்கு அர்த்தம் என்ன, இது எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னு சிறு குழந்தைகளுக்கு சொல்லி தருவது போல் நான் சொல்லித்தரப்போவது இல்லை. மாறாக ஒரு கேஸை சொல்லி அந்த கேஸ்ல எப்படி பார்க்கணும், எதை பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதன் மூலமாக வர ரூப்ரிக்கை நீங்க தெரிஞ்சுக்கிறது தான் உங்களுக்கு ஆழமாக பதிவு உண்டாக்கும். வெறும் மனப்பாடம் பண்ணி அதை ரீப்ரொடியூஸ் பண்ணா அது மெக்கானிக்கலா இருக்கும். அதை உணர்ந்து நீங்க அப்ளை பண்ணாதான் அது ஒரு ஃபீலோட இருக்கும். அதுக்காக தான் இந்த முயற்சி. அதனால கொஞ்சம் ஒத்துழைப்பு தாங்க. நான் முதல் டைரக்டா கேஸுக்கு போறேன். என்னுடைய மாமா பொண்ணு டெலிவரிக்காக இருக்காங்க. முதல் ஏற்கனவே ஒரு பொண்ணு பிறந்தது, அடுத்து வந்து டெலிவரிக்கு செகண்ட் டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிஷனுக்காக வர சொல்லியிருந்தாங்க. இவங்க அந்த டியூ டேட்ல போயிருக்காங்க. போனோன்னா அங்கே பார்த்தோன்னா அவங்க டாக்டர் சொல்லிட்டாங்க, இல்லை இன்னும் ஒரு 4 days ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இவங்க ஒரு கிராமத்துல இருந்து வந்ததுனால அங்கேயே தங்கிட்டாங்க, சிட்டிலேயே மதுரையிலேயே தங்கிட்டாங்க. தங்கிட்டு ஒரு 4 நாள் கழிச்சு திருப்பி போறாங்க. அவங்க சொன்னாங்க இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 2-3 நாள் ஆகியும் திருப்பியும் வாய்ப்பு இல்லாதனால, பெயின் எதுவுமே வராதனால ஊசி போட ஆரம்பிச்சாங்க. இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்தா பார்த்தீங்கன்னா பெயின் வரணும் இல்லையா, பெயினும் வரல. அவங்க சொன்ன டேட்டு தாண்டிருச்சு. 4 நாள் கழிச்சு வர சொன்னாங்க. அதுக்கப்புறமும் போய் பார்த்தோன்னா பெயினும் வரல. அடுத்து பெயினுக்கான ஊசியும் போட்டாச்சு, டெலிவரிக்கான வாய்ப்பும் இல்லை, எந்த சைன் அண்ட் சிம்டமும் இல்லை. இந்த நேரத்தில் தான் அவங்க வந்து அவங்களுடைய ஃபாதரை என்னை கான்டாக்ட் பண்ணி ஏதாவது மருந்து கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு. நான் அங்கே போனோன்னா அந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு முதல் கேட்ட கேள்வி, என்ன பண்ணுதுப்பா அப்படின்னு கேட்டேன். எல்லாம் டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அந்த டைம் எல்லாம் கடந்துருச்சு, சொன்ன டைம் எல்லாம் கடந்துருச்சு. அவன் சொல்ற மாதிரி இத்தனை நாள்ல சரியாயிரும்னு சொன்னாங்க. அதுக்கு மேல டைம் எல்லாம் கொடுத்தாச்சு. 1 வாரம் தள்ளி போயிடுச்சு, இன்னும் வரல. ஊசியும் போட்டாச்சு, இன்னும் பெயின் கூட வரல, டெலிவரியும் நடக்கல. எனக்கு ஒரே மாதிரி சங்கடமா இருக்கு. வரவங்க எல்லாம் கேட்கறாங்க, இன்னும் டெலிவரி ஆகலையான்னு கேட்கறாங்க. பெயின் வரலையான்னு ஒரே எம்பாரசிங்கா இருக்கு. எப்படிப்பா பெயினே வரல? இந்த இடத்துல தான் நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கேஸை பார்த்தோன்னே ஒரு டைம் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த டைம் வந்து எக்ஸீட் ஆயிருக்குங்கிறத அவங்க சொல்றாங்க. அவங்களோட ஃபீல் என்ன, ஒரு கால எல்லை, இத்தனாம் தேதி டியூ டேட்டை கொடுத்தாச்சு, ஒன்று வந்து அதை கடக்கணும், இல்லை 1 நாள் 2 நாள் வேணா பொறுக்கலாம். அதுக்கு மேல எத்தனையோ நாட்கள் பொறுத்தாச்சு, அந்த டாலரன்ஸ் லிமிட்டை தாண்டியாச்சு, இவங்களுக்குன்னு சொல்லப்பட்ட நேரத்தை தாண்டியாச்சு, இன்னும் பெயினும் வரல. வரவங்க போறவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. இப்ப இந்த சூழல் எல்லாம் பார்த்துட்டு ஒரு வரைபடம் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் இது என்னன்னா, அவங்களுக்குள்ள ஒரு அச்சம் வருது, ஏன்னு டெலிவரி ஆகல, இவ்வளோ காலகட்டத்தையும் கடந்தும் கூட ஆகலையே, அந்த எல்லையும் மீறியாச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபியர் ஆஃப் எக்ஸ்ட்ராவகன்ஸ், ஃபியர் ஆஃப் எக்ஸ்ட்ராவகன்ஸ் ஃபர்ஸ்ட் ரூப்ரிக். அப்புறம் எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் எம்பாரஸ்மெண்ட் ரெண்டாவது. இந்த 2 ரூப்ரிக்கையும் கணக்கில் எடுத்துட்டீங்கன்னா என்ன மருந்து வருதுன்னா, இந்த ஃபியர் ஆஃப் எக்ஸ்ட்ராவகன்ஸ்ல ஓபிஎம் வருது, எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் எம்பாரஸ்மெண்ட்ல வந்து ஏகப்பட்ட மருந்துகள் இருக்கு, அதுல ஓபிஎம்மும் முக்கியமான மருந்து. அப்ப இவங்க ஓபிஎம் ஸ்டேட்டை தான் சொல்றாங்களா அப்படின்னு நாம் யோசிக்கும் போது அது கன்ஃபார்ம் பண்றதுக்கு நமக்கே தெரியும். ஓபிஎம் என்ன, ஒரு வலி இருக்கிற காலகட்டத்தில் வலியே உணராத முடியாது, பெயின்லெஸ் ஸ்டேட் இன் பெயின்ஃபுல் கண்டிஷன். அப்ப இதுவும் கன்ஃபார்ம் ஆகுது. ஆனா மைண்ட் ரூப்ரிக்ல எடுத்துக்கிட்டீங்க, இது 2ம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை வச்சுதான் நான் மருந்துக்கு போறேன். ஃபியர் ஆஃப் எக்ஸ்ட்ராவகன்ஸ், எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் எம்பாரஸ்மெண்ட்.
இந்த பெயின் இல்லாததுனால எனக்கு டபுள்யூ கன்ஃபார்ம்ட் ஆயிடுச்சு, கன்ஃபர்மேஷன் உறுதியாக்கப்பட்டது. அதனால ஓபிஎம் 30 கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நான் கிளினிக் வந்துட்டேன். ஒரு 3 hours கூட இருக்காது, பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகி நார்மல் ஆயிடுச்சு, நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு. என்னுடைய மாமா வந்து எனக்காக ஒரு ஃபேன், ஒரு 5000 rupeesக்கு ஒரு ஃபேன் வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணார். இதுதான் அந்த கேஸ். இந்த கேஸை வந்து சாதாரண ஒரு ரூபரிக் போட்டு அவங்க ரொம்ப நேரம்லாம் செலவெடுக்கல. அங்க போனோன்னே அந்த அம்மா சொல்ல வேண்டிய ஃபீலை பார்த்துட்டேன். இவ்வளவு நேரமாயும் வரல, சொன்ன டேட்டை கடந்தும் டெலிவரி பெயின் வரல. எனக்கு வரவங்க போறவங்க எல்லாம் ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்காங்க, சங்கடமா இருக்கு. இது எல்லாமே பார்த்துட்டு தான் நான் மருந்து கொடுத்தேன். கொடுத்தோன்னா ஓபிஎம் அழகா குணமாகி நல்லாயிடுச்சு. இப்ப இந்த ரூப்ரிக்கை நம்ம படிக்க போறோம். எப்படின்னா, ஃபியர்னா என்னங்கிறத முதல் தெரிஞ்சுக்கணும். ஃபியர், வாட் ஃபியர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து ஆஃப்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும், எக்ஸ்ட்ரா வேகன்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இந்த கேஸோட இந்த ரூப்ரிக் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஃபியர்னா வந்து a feeling of anxiety and agitation caused by the presence or nearness of danger, evil, pain, etc. To be uneasy or apprehensive. இதுதான் ஃபியர். ஃபீலிங் ஆஃப் ஆங்ஸைட்டி, ஒரு பதட்டம். அஜிடேஷன், ஒரு போராட்டம். எதனால? நமக்கு ஏதாவது அபாயம் வந்து விடுமா, கெடுதல் வந்து விடுமா, வலி வந்து விடுமா, இது போல பிற காரணங்களால் ஏதாவது நடந்துருமோன்னு ஒரு வகையான பதட்டம் வர்றதுதான் இந்த ஃபியருக்கான பேஸ். எப்ப பார்த்தாலும் அதை பத்தி நினைக்கிறது இருக்கு பாருங்க. அப்புறம் ஒரு ஈஸா இருக்கிறது இல்லை, அன்ஈஸா இருக்கிறது. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விடயம். ஆஃப்ங்கிறது ஃப்ரம், கன்சர்னிங், அவுட் ஆஃப், அமங், இதுல இருந்து வருது, அதை ஒட்டி வருது, இதனால் இதுக்குள்ள இருந்து தான் இது வெளியே வருது அப்படிங்கிறது தான் ஆஃப்னுடையது. எக்ஸ்ட்ராவகன்ஸ் என்ன மீனிங்னா, கோயிங் பியாண்ட் ரீசனபிள் ஆர் ப்ராப்பர் லிமிட்ஸ் இன் கான்டாக்ட் ஆர் ஸ்பீச், அன்ரீசனபிள் எக்ஸஸ், வேஸ்ட்ஃபுல்னஸ் அண்ட் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் எக்ஸஸ் இன் ஸ்பெண்டிங், பிஹேவியர் ஆர் ஸ்பீச்னு அர்த்தம். இதுதான் எக்ஸ்ட்ராவகன்ஸ். ஒரு கால எல்லைகள் இருக்கு பாருங்க, அது கடக்கிறது. எந்த விஷயமா இருந்தாலும், அது பேச்சா இருந்தாலும் சரி, செயல்பாட்டாக இருந்தாலும் சரி, நம்ம பழக்க வழக்கமா இருந்தாலும் சரி, அப்புறம் செலவு பண்ற விஷயமாக இருந்தாலும் சரி, எது வந்து ஒரு அன்ரீசனபிளா இருக்கும், எக்ஸஸா இருக்கும், அப்ப ஒரு லிமிட்டை தாண்டி போயிருச்சுன்னா அது எக்ஸ்ட்ராவகன்ஸ்னு அர்த்தம். When a person apprehends that his complaint is now going beyond his set limits, அதாவது threshold control, தான் ஒரு நேர காலகட்டத்தை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க, அதுக்கு மேல எல்லை மீறி போயிருச்சுன்னா then this rubric can be applied. அப்புறம் இந்த ரூப்ரிக்கை நாம அப்ளை பண்ண முடியும். இந்த கேஸ்ல பாருங்க, ஒரு லிமிட் கொடுத்தாச்சு, இத்தனாம் தேதி டெலிவரி, அந்த டெலிவரியை கடந்தாச்சு, டேட்டை கடந்தாச்சு, 4 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வராங்கன்னு 2 நாள் ஆச்சு, ஊசி போட்டாச்சு, ஒன்றும் சரியாகலை, இன்னும் டெலிவரியே நடக்கல, வலியும் வரல. அப்ப அந்த செட் லிமிட்ஸ் இருக்கு பாருங்க, அதெல்லாம் கடந்துருச்சு. நாம என்ன பண்ணுவோம், காலப்பயிலும் கொடுப்போம். இங்க அந்த அம்மாவுடைய மைண்ட் ஸ்டேட் என்னவா இருக்கு, ஃபியர் ஆஃப் எக்ஸ்ட்ராவகன்ஸா இருக்கு. ஒரு கால எல்லையை தாண்டிடுச்சு. அப்ப இங்க வந்து ஓபிஎம் தான் கொடுக்கணும். ஏன்னா ஒரு வலி உள்ள இடத்துல வலி வரணும், டெலிவரி டைம்னா வலி இல்லாம இருக்கு, பெயின்லெஸ் ஸ்டேட் இன் பெயின்ஃபுல் கண்டிஷன். இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நீங்க இந்த ஓபியத்தை பிரிஸ்கிரைப் பண்ணணும். வெறும் மெக்கானிக்கலா புரிஞ்சுக்கிட்டு தரக்கூடாது, சரிங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். இப்ப அடுத்த கேஸ் பார்க்க போறோம். இந்த கேஸ் எப்படின்னா, ஒரு ப்ளீடிங் பைல்ஸ், இது ஸ்டூல் பாஸ் பண்ண உடனே பெயின், பர்னிங் சென்சேஷன் அதிகமா இருக்கு, உட்கார முடியல, நின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு பாருங்க, உட்கார முடியல, நிக்க முடியல, படுத்தா கொஞ்சம் பரவாயில்ல,
ஆனா அவர் வேலைக்கு போகணும். இதுல என்னன்னா, மனைவி வந்து வேலை செய்யறவங்க, அவங்க காலையில 7:30 முன்னாடி அவங்க நர்ஸா இருக்காங்க, வெளியே போயிடுவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. அப்ப இவர் சமைச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் போகணும். போற வழியில் என்ன பண்ணுவாங்க, மத்தியான சமையலுக்கு காலையில இதுக்கும் அவங்க ஒய்ஃபு கிட்ட கொடுத்துட்டு இவர் வேலைக்கு போவார். அப்ப இவர் தான் சமையல் பண்ண வேண்டியது இருக்கும். இப்ப சமையலும் பண்ண முடியல, நல்லா பாருங்க, வேலைக்கும் போக முடியல, உட்காரவும் முடியல, நிற்கவும் முடியல. படுத்தா கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா ஸ்டூல் பாஸ் பண்ண பிறகு 2 hours 3 hours எரிச்சல் இருக்கு, கடுகடுப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, வலி வந்து மேனேஜபிளா இருந்துச்சு முதல். நான் ஒன்றும் ஆகாது அப்படின்னு வெறும் பழங்களா சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு கண்டிஷனுக்கு மேல ப்ளீடிங் அதிகமாயிருச்சு, பெயினும் எல்லை மீறி போயிடுச்சு. பாருங்க, எல்லை மீறி போயிடுச்சு. இப்ப எனக்கு பிரச்சனை என்னன்னா, நான் வேலைக்கு போகணும், அங்க உட்காந்துட்டு வேலை பார்க்க முடியாது, அடுத்தவங்களோட உதவியை நாடணும். அடுத்த இது சொல்றாங்க. இப்ப என்னோட ஒய்ஃபுக்கு சமைக்க முடியல, நானே எல்லா வேலையும் என்ன வேலையை செய்ய முடியல, அடுத்தவங்களை சார்ந்து இருக்க வேண்டியதா இருக்கு. அது என்னை ரொம்ப பாதிக்குது. இவ்வளவு கதை சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இது வந்து பேரபிள் பெயின் இருக்கு, அது எல்லை மீறிடுது, வலி அதிகமாயிருது நாளுக்கு நாள், வலி அதிகமாயிருது நாளுக்கு நாள். அதுக்கு அடுத்து நானே எல்லா வேலையும் பார்க்கணும், அதான் எனக்கு பிடிக்கும், ஆனா அது பார்க்க முடியல, பார்க்க விட மாட்டேங்குது இந்த நோய். அப்புறம் என்னோட மனைவிக்கும் எனக்கும் சாப்பாடுலாம் செஞ்சுட்டு நான் வேலைக்கு போகணும், அதுவும் செய்ய முடியல, அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிறது அது எனக்கு பிடிக்கல. இவ்வளவு விஷயத்த சொல்றாரு. இப்ப இதுக்கு என்ன மருந்து தரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு, இந்த எல்லை மீறுது பாத்தீங்களா, இதை வச்சுட்டு ஃபியர் ஆஃப் எக்ஸ்ட்ராவாகன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஓபியத்தை கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 90% கொடுத்துடலான்றாங்க. இதுதான் மெக்கானிக்கல் அப்ரோச். மெக்கானிக்கல் அப்ரோச்னாவே இதுதான். ஓபியத்தை கொடுப்பாங்க, அங்க சக்சஸ் வராது, 30-200 ஆகுவாங்க, ஒன்னமாக்குவாங்க, ஒன்னு ஃபெயிலியர் ஆயிடுது. ஏன் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொன்னா, அவர் என்ன சொல்ல வந்தாருன்னு கவனிக்கணும். அவர் ஒண்ணு சொல்ல முயற்சிக்கிறாரு பாத்தீங்களா, ஒண்ணு சொல்றாரு பாத்தீங்களா, அதான் குறி. அது அவர் தானே சொல்றாரு, அதான் குறிப்பான், சைன் சிக்னிஃபையர். அடுத்து ஒரு பெரிய கதையாடலை உண்டாக்குறாரு. எப்படி கதையாடல் உண்டாக்குறாரு, நான் வேலை செய்யணும், நானே செய்யறதுதான் எனக்கு பிடிக்கும், அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிறது பிடிக்காது. இப்ப இந்த வலியினால என் உடம்பு ரொம்ப மோசமாயிட்டு வருது, என்னால முடியல, இந்த உடம்பு மோசமாயிட்டு வருது, என்னால முடியல, வலியும் கூடிட்டு போகுது, நான் என் வேலையை செய்வதற்கு அடுத்தவங்களை உதவி நாடுவது எனக்கு ஒத்து வரல, அது கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கு, வேலைக்கு நான் போகணும், சமைக்கணும், வேலைக்கு போனா அங்க உட்கார்ந்து வேலை செய்யணும், முடியாது, நிக்கவும் முடியாது, அடுத்தவங்களோட உதவியை நாட வேண்டியதா இருக்கு, அதுவும் என்னால முடியாது. பாருங்க எவ்வளவு சொல்றாரு பாருங்க. இது எல்லாமே என்னன்னா சிக்னிஃபையிங் செயின். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னை சொல்லுவதற்காக பல்வேறு சங்கிலி தொடரை அப்படியே கோத்துக்கிட்டு இருக்காரு. அதன் மூலமாக என்ன சொல்ல வராரு, நான் இண்டிபெண்டா இருக்கணும், அடுத்தவங்க என் வேலையை செய்வது எனக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு காரணம் என் உடம்பு ரொம்ப பலகீனமாயிட்டு வருது, முந்தி மாதிரி என்னால எதுவுமே செய்ய முடியல, வலியும் கூடிக்கிட்டே போகுது. இந்த வலி கூடிக்கிட்டு போகுது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு ஃபியர் ஆஃப் எக்ஸ்ட்ராவாகன்ஸ் போட்டீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிரும். இங்க அவர் ஒண்ணு சொல்ல வராரு, என்ன தெரியுங்களா, நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே வருது என்னுடைய பலம், அதனால அடுத்தவங்களை சார்ந்து இருக்க வேண்டியதா இருக்கு, நானே என் வேலையை செய்யறதா எனக்கு பிடிக்கும், அப்படி இல்லாத போது எனக்கு ரொம்ப மன கஷ்டத்தை உண்டாக்குது. எப்படி பாருங்க, எவ்வளவு விஷயங்கள் சொல்றாரு பாருங்க. இத ஒவ்வொன்றிலையும் ஒரு ஒரு ஃபீல் இருக்கு, ஒரு உயரோட்டமான வார்த்தைகள், வெறும் செத்த வார்த்தைகள் அல்ல,
அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இவருக்கு நான் கொடுத்தது என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்த ரூப்ரிக் என்ன தெரியுங்களா? டெலூஷன், ஹி இஸ் கெட்டிங் தின். உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஒல்லியாகிட்டு போறாருங்கிறதுக்கு மட்டும்தான் இது கொடுப்போம். ஏன்னா அப்படிதான் நம்ம படிச்சு வச்சிருக்கோம் மெக்கானிக்கலா. ஆனா அப்படி அல்ல. நாளுக்கு நாள் நான் உடம்பு பலகீனமாயிட்டு போகுது. அதுதான் கெட்டிங் தின். தின்னுனா என்னது? அப்படியே குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு அர்த்தம். இது எப்படி நாம படிக்கணும்? திக்கில் இருந்து படிக்கணும். பைனரி ஆப்போசிட்டை வச்சு படிக்கணும். திக்குன்னா என்னது? அடர்த்தி. நான் நன்றாக இருந்தேன். தின், கெட்டிங் தின், அப்படியே பலகீனமாயிட்டு வரேன். ஹீ இஸ் கெட்டிங் தின். இந்த ஹீங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது இந்த இடத்துல. ஹீங்கிறது ஆண் பாலை குறிக்குதுன்னு புரிஞ்சுக்க கூடாது. ஹீங்கிறது பவர். I was able to manage and perform my work. Now I am not able to manage and perform my work. அப்படின்னு அர்த்தம். While I was healthy, I was able to perform and manage my work. Now it is worsening day by day. அதான் getting thin. நீங்க ஹீங்கிறது பவரை குறிக்கிறது, தன்னுடைய பலத்தை குறிக்கிறது, தன்னோட ஆரோக்கியத்தை குறிக்கிறது. இந்த கெட்டிங் தின்னுங்கிறது நாளுக்கு நாள் நலிவுட்டு போறது, நலிவாகிக்கிட்டே போறது. அந்த கெட்டிங் தின் அதான் ரொம்ப வார்த்தை நல்ல முக்கியம் பாருங்க. அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல அது போட்டோன்னே சல்ஃபர் வேலை செய்யுது. ஏற்கனவே கிளாசிக்கல் ஹோமியோபதியில் என்ன பண்ணுவீங்க? பைல்ஸ்ன்னு வந்துட்டா சல்ஃபரை போட்டுருவீங்க. அந்த சல்ஃபர் ஏன் போடுறோம்னா இதுதான் காரணம். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது எதனால வருது? அடுத்த ரொம்ப முக்கியமான வார்த்தை he is getting. ஹீங்கிறது முக்கியம், பவர். சல்ஃபருக்கு எப்படி? தான் பவரா இருக்கணும், இண்டிபெண்டா இருக்கணும், தன்னோட ஈகோ இந்த வகையிலும் பாதிக்க கூடாது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? நான் இண்டிபெண்டா இருக்கணும், நானே என் வேலையை பார்க்கணும், அடுத்தவங்க என் வேலையை பார்த்தா எனக்கு பிடிக்காது. பாத்தீங்களா? அடுத்தவங்க என் வேலையை சொல்லுவது என்பதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவரோட ஈகோ ஹட் ஆகுது. அப்ப ஒரு வெறும் ரூபரிக்க மட்டும் பார்த்தா போதாது. கெட்டிங் தின்னுங்கிறது அது இன்னொன்னு சொல்ல விரும்புது, ரெண்டு விஷயத்த சொல்ல விரும்புது. என்ன? நான் இண்டிபெண்டா இருக்கணும், அப்படி இல்லாத போது என்னோட ஈகோ ஹட் ஆயிரும்னு சொல்லுது. இது எல்லாம் சேர்த்து வச்சுதான் சல்ஃபருங்கிற எலமெண்ட்டுக்கு நம்ம வரணும். அப்போ ஒரு ரூப்ரிக் இன்னொரு ரூப்ரிக்கோட தொடர்புல இருக்கு. ஜெனிசிஸ், ஸ்பீசிஸ். இப்ப ஒரு முக்கியமான ரூப்ரிக் ஒரு கேஸ்ல இருக்குன்னு வச்சுங்க, அது இன்னொரு ரூப்ரிக்கோட தொடர்பு இருக்கும். அது இன்னொரு ரூப்ரிக்கோட தொடர்பு இருக்கும். அது மூலமாக மெட்ரியோமெடிக்கல்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க பாத்தீங்கன்னா இந்த பிக்சர் அப்படியே வரைபடத்தை சொல்லுவதாக இருக்கும். அப்ப இன் கனெக்ஷன் வித் மெட்ரியோமெடிக்கா படிப்பது ரொம்ப அவசியம். வெறும் ரூப்ரிக்கா பார்த்துட்டு அப்படியே ரெப்பர்டரியை பார்த்துட்டு மெக்கானிக்கலா சிஸ்டத்தை தட்டி மருந்து கொடுத்துடலாம்னு நினைச்சிடாதீங்க. அது ஃபெயிலியர். இதுதான் எல்லாருமே அட்வொகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அல்ல ஆர்ஓஹெச். இதை சேகல் சொல்லவே இல்லை. இந்த ஃபீல் ஆஃப் த பேஷண்ட்டை பார்க்கணும். உங்களுடைய அறிவு, உங்களோட ரூப்ரிக்கல் நாலேஜ் எவ்வளவு பெருசா வேணா இருக்கலாம், எவ்வளவு ஆழமாக இருக்கலாம். These are all transcendental hypotheses and empty speculation. What you can feel is that ஒரு பேஷண்டோடைய ஆல்டர்ட் ஸ்டேட் வந்து மாறும். அவருடைய there will be a change in the state and body. மைண்ட் ஸ்டேட்லையும் பாடியிலும் ஒரு சேஞ்ச் இருக்கும். அது யாரால ஃபீல் பண்ண முடியும்? பேஷண்டால மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். உங்களுடைய அறிவுனால் ஃபீல் பண்ண முடியாது. அப்ப அவர் சொல்ற ஃபீலிங்லையும் பக்கத்துல இருக்கவங்க சொல்வதன் மூலமா, கூட்டுட்டு வந்தவங்க சொல்வதன் மூலமாகவும், நீங்க அப்சர்வ் பண்ணுவதன் மூலமாக தான் போர்ட்ரேட் ஆஃப் டிசீஸ் வரைபடம் உண்டாகுது. அப்ப நீங்க பார்க்க வேண்டியது ஃபீல் ஆஃப் தி பேஷண்ட். அந்த ஃபீல் வந்து ரூபரிக்கல் லாங்குவேஜா மாற்றும் போது மெக்கானிக்கலா மாற்றக்கூடாது. அவர் என்ன சொல்ல வராருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க பார்க்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா சல்ஃபர் தான் கொடுப்பீங்க தவிர ஃபியர் ஆஃப் எக்ஸ்ட்ராவேகன்ஸ்னு ஓபியம் தர வேண்டிய அவசியம் இல்லை. அது தப்பான அண்டர்ஸ்டாண்டிங். டெலூஷன் தின் ஹி இஸ் கெட்டிங், இதுதான் ரூப்ரிக். டெலூஷன் ஹி தின் ஹி இஸ் கெட்டிங்.
இதுக்கு வந்து அர்த்தம் என்னன்னு சொன்னா, the meaning is the patient has a feeling that he is getting thin with time. அந்த கால அவகாசத்தில் அப்படியே அவருடைய உடம்பு நலிவுட்டு போய்கொண்டே இருக்கிறது. இது வந்து குண்டா இருக்கிறவங்க ஒல்லியாராங்கிறதுக்கு மட்டும் பொருத்திக்காதீங்க, உடல் பலகீனத்தையும் சேர்த்து எடுத்துக்கலாம். Because of his disease and that his condition is worsening more and more. இவருடைய நோயின் காரணமாக அவருடைய உடல் வாகு வந்து நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே வருகிறது. In this rubric, he denotes the power or the person's ability to do his work by himself, but because of the problem, his capacity reduces day by day. இங்க ஹீங்கிறது ஜெண்டரை குறிப்பதல்ல, மாறாக ஒரு மனிதனுடைய ஆற்றலை குறிப்பது. நாளுக்கு நாள் அழிவுற்று போவதனால் அவர் வந்து தன்னுடைய அன்றாட வேலைகளை செய்ய முடியாமல் போய்கொண்டு இருக்கிறது, தன்னுடைய பலத்தை இழந்து கொண்டு வருகிறார்ங்கிறதை சொல்வதாக இருக்கிறது. அது இல்லாம day by day, due to which his daily routine work also suffers, for which he has to be dependent on others, which his ego does not allow. பாத்தீங்களா, ஹீங்கிறது எவ்வளவு பெரிய முக்கியமான வார்த்தையா இருக்குன்னு பாருங்க. He denotes the power, a person's ability to do his work by himself, but because of the problem, his capacity reduces day by day, due to which his daily routine work also suffers, for which he has to be dependent on others, which his ego does not allow. தன் உடம்பு நலமாக இல்லாமல் பலகீனமானதன் காரணமாக அவருடைய அன்றாட வேலை பாதிக்கப்படுகிறது. இதனால் அடுத்தவரை சார்ந்து இருக்க வேண்டியதா இருக்கு. இதை அவருடைய அகன் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது, ஈகோ ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுங்கிறது தான் இதோடைய மெய்ப்பொருள். இந்த அடிப்படையில் வந்தீங்கன்னா சல்ஃபர் ஈஸியா வந்துடலாம், சல்ஃபர் கொடுத்தா சரியாயிடும். இதுதான் 2வது கேஸ். அடுத்து வந்து 3வது கேஸ். இவர் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இவருக்கு வந்து ஒரு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆயிருக்கு லம்பார் ரீஜன்ல. இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக டாக்டர் போய் பார்க்கும்போது ஒரு பெயின் கில்லராக கொடுக்குறாரு, கேட்கல. ட்ராக்ஷன் போடுறாரு, கேட்கல. பிசியோதெரப்பி செய்யறாங்க, கேட்கல. சர்ஜரி தான் பண்ணுன்றாங்க. சர்ஜரி பண்ணிடலாமான்னு பார்க்கும்போது எல்லாரோட அட்வைஸும் செகண்ட் ஒப்பீனியன் என்னவா இருக்குன்னா வேண்டாம்னு சொல்றாங்க. அப்புறம் ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, இந்த ஆயுர்வேதம் இதுக்கு வந்து நல்லா பண்ணுவாங்கன்னு ஊர்ல எல்லாரும் சொல்லிக்குவாங்க. அதனால வந்து ஒரு ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல்ல போய் செய்வோம்னு சொல்லி செய்யறாங்க. அதே போனீங்கன்னா அவரோட கண்டிஷன் வந்து மோசமாயிடும். நல்லா இருந்தது கொஞ்சம் மோசமாயிடும். அவருக்கு ஒரு சில பொசிஷன் மட்டும்தான் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். வலி கொஞ்சம் கம்மியா இருந்தது, இப்ப வலி கொஞ்சம் கூடிருச்சு. பல்வேறு பொசிஷன்லயும் அவருக்கு வலி வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்துல இன்னொருத்தர் சொல்லிட்டாரு, இதுக்கெல்லாம் வருமா தான் சரியா இருக்கும், வருமாக்கு போங்க அப்படின்ட்டாரு. அங்கேயும் போறாரு, அங்கேயும் போய் என்னென்னவோ வைத்தியம் எல்லாம் பாக்குறாரு, இன்னும் கண்டிஷன் மோசமாயிரும். அப்புறம் வருமால இருந்து என்ன பண்ணா, ஹோமியோபதி நல்ல மருந்து இருக்குங்க அங்க போங்க அப்படின்றாங்க. ஹோமியோபதி டாக்டர் கொடுக்குறாங்க, அங்க வேலையே செய்யல. அப்புறம் இன்னொரு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போறாங்க, அவரு பொட்டன்சி அதிகமா கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன், வலி அதிகமாகி போச்சு. இப்ப அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு, இருக்கிறத வச்சுட்டு மேனேஜ் பண்ணிட்டு வாழலாங்கிற லெவலுக்கு போயிட்டார். ஏன்னா ஸ்கூட்டர் ஓட்ட முடியல, கார்ல தான் போகணும். அதுல கார்ல வந்து எப்படின்னா சில பொசிஷன்ல தான் உட்கார முடியும். அதனால டிரைவர் போட்டுக்கிட்டாரு, இவர் பார்த்து உட்காந்துக்குவாரு. அப்படி கார் விட்டு இறங்கும் போது உட்காரும் போது ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து இறங்கணும், இல்லைன்னா ரொம்ப இருக்கும். சேர் அங்க போய் ஆபீஸ்ல உட்காரதும் பார்த்து தான் உட்காரணும். வீட்டுல பிரச்சனை இல்லை, எப்படி வேணா இருந்துக்கலாம், படுத்துக்கலாம், என்ன வேணா இருந்துக்கலாம். ஆனா ஆபீஸ்ல கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணும். மெடிக்கல் லீவு போட, போய் அட்டண்டன்ஸ் கொடுக்க வர ரொம்ப ஜாக்கிரதையா அப்படியே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் கண்டிஷன் வந்து மோசமாயிருச்சு, சுத்தமா படுக்கையே ஆக்கல, அந்த நிலைமையில் இருக்காரு. இந்த சூழல்ல அவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, இங்க ஒரு டாக்டர் இருக்காருங்க, அவரை போய் பார்ப்போம் ஹோமியோ. ஐயோ நான் ஹோமியோ டாக்டர்கிட்ட வரல அப்படின்ட்டாரு. ஏற்கனவே சித்தா பார்த்தா, இது ஆயுர்வேதம் பார்த்தாச்சு, வருமா பார்த்தாச்சு, எல்லாம் ஃபெயிலியர். அலோபதி பக்கம் போலன்னா எந்த டாக்டரும் சர்ஜரிக்கு போக வேண்டாம்னு சொல்றாங்க. எனக்கு சர்ஜரினாவே எனக்கு பயமா இருக்கு. மொத்தம் இது வரைக்கும் இந்த உபாதைக்காக, இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸுக்காக நான் செலவு பண்ணது 3 லட்சம் ரூபாய்.
ஆயுர்வேதத்துல 45 நாள் வேலை இது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. அவங்ககிட்டயே கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. அப்புறம் வர்மா, அப்புறம் அலோபதி, எம்ஆர்ஐ ஸ்கேனு, அது இதுன்னு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 lakhs to 3 lakhs செலவு பண்ணிட்டாரு. அப்ப அந்த நண்பர் சொன்னார், இவ்வளவு செலவாகாதுங்க, நம்ம நண்பர்கிட்ட போங்க, அவர் ஹை பொட்டன்சியலா ஹேண்டில் பண்ண மாட்டாரு, நீங்க வாங்க கொஞ்சம் எனக்காக வாங்கன்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு வந்தார். அப்ப இவர் வராரு. வந்தோடனே இந்த ஸ்டோரியை, என்டையர் ஸ்டோரியை சொல்றாரு. சார், இருக்கிற நிலைமைய என்னால தாங்க முடியல, இதோட மோசமாக்கிட்டீங்கன்னா என்னால இருக்க முடியாது, இதே போதுமானது எனக்கு. இவர் சொன்னதுனால கூப்பிட்டு வந்திருக்கேன் சார். நான் போய் எல்லா இடத்துலயும் அனுபவப்பட்டுட்டேன், யாரையும் நம்ப முடியல சார். எல்லா இடத்துலயும் செலவு தான் அதிகமாயிருக்கு, உடம்பும் கெட்டு போச்சு, மோசமாயி போச்சு. இந்த சூழல்ல நீங்க எது கொடுத்தாலும் இந்த கண்டிஷன் மோசமாகாத அளவுக்கு மருந்து கொடுக்கணும். நான் ஏமாந்து ரொம்ப பாதிப்புக்குள்ளாயிட்டேன். எனக்கு பயமாவே இருக்கு டாக்டரை பார்த்தா. எப்படி பாருங்க, இவ்வளத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன ரூப்ரிக் எடுக்கலாம் அப்படின்னு பாருங்க. இருக்கிற கண்டிஷன் மோசமாயிட்டு இருக்கு, இருக்கிறதே போதும் சார், இதை கெடுத்துறாதீங்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதுக்கு என்ன ரூப்ரிக் போடலாம் சொல்லுங்க. இல்ல நான் சொன்னது இருக்கிற கண்டிஷன் மோசமா இருக்கு, இதுவும் மோசமாயி போச்சுன்னா எனக்கு இருக்கிறதே போதும் சார், இப்ப வலியோட இருக்கேன், சில பொசிஷன்ல உட்கார முடியுது, எந்திரிக்க முடியுது, இந்த லெவல்லே இருந்துட்டா போதும் சார், இதுக்கு நீங்க என்ன ரூப்ரிக் போடுவீங்க? Fear of being injured, sir. இல்ல சார், ஃபியர் ஆஃப் பெட்ரேயலும் வராது சார். இதுதான் மெக்கானிக்கலா படிச்சதனுடைய விளைவு. இந்த ஆர்ஓஹெச்ல மெக்கானிக்கலா சொல்லி 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 இதே மாதிரி ரூப்ரிக்க போட்டு சக்சஸ் ரேட் குறைச்சதும் இது ஒரு காரணம். போதுமானது, இதுக்கு மேல லாஸ் ஆகிற மாதிரி. அதுதான் அர்த்தம். இதுக்கு என்ன ரூப்ரிக் தெரியுங்களா? பெட் ரிமைன் இன் பெட் டிசையர்ஸ் டு. அப்படின்னா இங்கிலீஷ்ல என்னன்னா டிசையர் டு ரிமைன் இன் பெட்னு அர்த்தம். படுத்த படுக்கையா இருந்தா நல்லது. இப்ப என்னன்னா பெட்டுனா என்னன்னா மோஸ்ட் கம்ஃபர்டபுள் பொசிஷன் அர்த்தம். அம்மாவோட கருப்பை ரொம்ப முக்கியமான இடம், கம்ஃபர்டபுள் ஜோன். அதுக்கு அடுத்து மெத்த தான் வசதியான இடம். ரிமைன் டிசையர் டு ரிமைன் இன் பெட்ங்கிறது இருக்கு இல்லையா? டிசையர் டு ரிமைன் இன் பெட் அப்படியே இருக்கிறதுன்னா கம்ஃபர்டபுள் ஜோன்லயே இருந்தா நல்லா இருக்கும். இப்ப நான் இருக்கிறதே போதும் சார், இதுக்கு மேல மோசமாயிடக்கூடாது. இதுதான் இதுக்கூட அர்த்தம். The meaning of the rubric is that the patient has a desire to be in a comfortable state at ease ங்கிறது bed. Here the word remain is very important, as the patient does not want to leave the comfortable zone and venture into an unknown situation which he feels might be risky. ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கிற வேலையில நம்ம இறங்கிட்டோம்னா, ஏற்கனவே ரிஸ்க் எடுத்துட்டோம், எங்க ஆயுர்வேதத்துல போய் உடம்பு கெட்டு போச்சு, வர்மால போய் உடம்பு கெட்டு போச்சு, ஹோமியோபதியில போய் உடம்பு கெட்டு போச்சு, இன்னும் ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது. இந்த கம்ஃபர்டபுள் ஜோன்லயே இருந்தோம்னா போதுமானது. அதனாலதான் நம்மகிட்ட வந்தோன்னா சொல்றாரு, என்ன சொல்றாரு சார், இப்ப இருக்கிற நிலைமையிலே இருந்துட்டா போதும், கொஞ்சம் மருந்து கொடுத்து ஏதாவது மாத்தி விட்டுறாதீங்க, அதிகமாக்கிறாதீங்க. பாருங்க, அப்ப இந்த இடத்துல என்ன உணர்த்த வர்றாரு அவரு? ஃபியர் ஆஃப் பெட்ரேயல் அல்ல, பெட் ரிமைன் இன் பெட், டிசையர் டு ரிமைன் இன் பெட்னு அர்த்தம். இதுதான் ரூப்ரிக். இப்படிதான் ஹோமியோபதியை ரூப்ரிக்கா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்து இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, அங்க இங்கெல்லாம் போய் ஏமாந்துட்டேன், எல்லா இடத்துலயும் போய் ஏமாந்துட்டேன், எல்லாரும் ஃபால்ஸா ஹோப்பை கொடுத்து கடைசியில ஏமாத்திட்டானுங்க.
நீங்களும் ஏமாத்திராதீங்க, இதுதான் சொல்ல வர்றாரு. வலி கூடிருச்சுன்னா என்னால் தாங்க முடியாது, இந்த இடத்துல ஃபியர் ஆஃப் எக்ஸ்ட்ராவகன்ஸ் போட்டுறாதீங்க. வலி கூடிருச்சுன்னா இது மெக்கானிக்கல். இந்த இடத்துல என்ன சொல்றாரு, இருக்கிறது இருந்த மாதிரி இருந்தா போதும், இதே கம்ஃபர்டபுளா இருக்கு, இதோட மோசமாச்சுன்னா ரிஸ்க். அதான் பெட் ரிமைன் டிசையர் டு, அந்த கம்ஃபர்டபுள் ஜோனை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இதுதான் ஃபீல். அப்புறம் இன்னொன்னு என்னது, ஏமாத்திட்டாங்க, நீங்களும் அது மாதிரி பண்ணிடாதீங்க. இதுதான் ஃபியர் ஆஃப் பெட்ரையல். செந்தில்குமார் சார் சொன்னது. இந்த இடத்துலதான் ஃபியர் ஆஃப் பெட்ரையல் வருது. இந்த ஒரு வரியை வச்சுக்கிட்டு நம்ம ஃபியர் ஆஃப் பெட்ரையல் ஹயாஸ்ன்னு போயிடக்கூடாது. இது மருந்துக்கு கரெக்டா வந்துடலாம். ஆனால் சேகர் சொல்லுவாரு, வருந்தான பேஷண்ட் சொல்லுவாங்க, சார் 100% நீங்க குணமாக்கிடுவீங்களா, அப்பனா என்னை ட்ரீட் பண்ணுங்க, இல்லாட்ட முடியாது அப்படின்னு சொன்னா போதும், உன ஹயாஸ்மஸ் கொடுத்துருங்க, ஏன்னா ஃபியர் ஆஃப் பெட்ரையல் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாரு. ரைட். ஆனா நம்ம பேஷண்ட கரெக்டா புரிஞ்சிருக்கமான்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அந்த ஃபீலை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ரூபரிக்கை மாற்றி அதுக்கடுத்து இந்த விஷயத்தெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த வரைபடத்தை நம்ம முழுமையாக புரிந்து கொண்டு ரூபரிக்கு கன்வெர்ட் பண்ணி அந்த போர்ட்ரேட் ஆஃப் டிசீஸ்க்கு ஏத்தாப்புல இந்த சிம்டம் ரூபரிக்ஸ் மேட்ச் பண்ணியிருக்கமான்னு பார்த்து இந்த ஃபீலும் ஒன்றாக எக்ஸாக்டா இருந்தாதான் சக்சஸ் ஆகும். இதுல வலி கூடிரும்னு பயமா இருக்கு, ஃபியர் ஆஃப் எக்ஸ்ட்ராவகன்ஸ் போட்டுறாங்க. அதான் ரொம்ப முக்கியமானது. சரிதாங்களா? இப்படிதான் நீங்க இந்த ROH சொல்ற இந்த மைண்ட் ஸ்டேட்டை வச்சு மருந்து கொடுக்குற இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க பார்க்கணும். இதை விட்டு போட்டு நீங்களா ஒன்றை பாத்திரக்கூடாது. இப்ப இந்த 3 கேஸ்லயும் நம்ம பார்க்கறது என்னன்னு பார்ப்போம். இப்ப கடைசியா நம்ம இந்த பார்த்த 3 கேஸினுடைய சம்மரி பார்ப்போம். இந்த ஓபிஎம் கேஸ் என்னன்னா, fears or apprehends that his disease should not increase excessively beyond his reasonable or proper limits. முதல் கேஸ்ல டெலிவரி கேஸ்ல எப்படி பாருங்க, அந்த டியூ டேட்டை போறாங்க, 4 நாள் கழிச்சு வர சொல்றாங்க, அடுத்து வர்றாங்க, 2 நாள் ஆகுன்றாங்க, வலியும் வரல, ஊசியும் போடுறாங்க, அதுக்கப்புறமும் வலியும் வரல. அப்ப அந்த அப்ரோப்ரியேட் டைம் ப்ராப்பர் லிமிட்ஸ் எல்லாம் கடந்துருது. அதனால அவங்களுக்கு டெலிவரி ஆகுமா ஆகாதா, சிசேரியன் தான் ஆயிருமோன்ற ஒரு பயம் வந்துருது. இதுதான் ஃபியர் ஆஃப் எக்ஸ்ட்ராவகன்ஸ். இந்த 2வது கேஸ்ல சல்ஃபர் feels that his present state of ability to perform his tasks is progressively worsening and weakening, which may cause him to compromise his independence and ego, and he may have to end up taking help from others. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னுடைய ஆற்றல் இருக்கு இல்லையா, செயல்திறன், இது எல்லாமே நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருது, இது மோசமாக்கிட்டே வருது, இது பலகீனம் அடைஞ்சுக்கிட்டே வருது. இதனால அடுத்தவங்களோட உதவியை நம்ம நாட வேண்டியதா இருக்கு. அது நாடுறது எனக்கு பிடிக்கல, ஏன்னா நான் யாருக்கும் டிபெண்டா இருக்கவோ முடியல, அப்படி இருக்கிறது என்னோட ஈகோவை பாதிப்புக்குள்ளாக்குது அப்படின்னு சொல்றாரு. அதனால அடுத்தவங்க உதவியை நாடுறது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றாரு. இதுதான் அந்த 2வது கேஸ். 3வது ஹயோசைமஸ் does not want to take any further risk because of past injurious experience, that is aggravation, and wants to stay in present state wherein he is somehow comfortable at his level. அதாவது அந்த ஹயாசைமஸ் கேஸ்ல டிஸ்க் ப்ரோலாப்ஸ் 4-5 இடத்துல ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாரு. இப்போ அவருடைய நிலைமை என்னவா இருக்குன்னா, ஏதோ ஒரு சில பொசிஷன்ல வலி இருக்கு, வலியை கொஞ்சம் தாங்கக்கூடிய அளவில் இருக்கு. இதே மாதிரி நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா கூட போதும், கூட்டிடாதீங்க. ஏற்கனவே பழைய பாதிப்புகள்லாம் இருக்கு, ஆயுர்வேதத்துல பார்த்தது, பர்மால பார்த்தது, ஹோமியோபதியில பார்த்தது, இதெல்லாம் அக்ரவேஷன் ஆயிடுச்சு. அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க. எப்படி பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதுதான் அப்படி இல்லாம இதே அளவுல கூட இருந்துட்டா போதும் அப்படின்னு சொல்றது தான் ஹயாசைமஸினுடைய முக்கியமானது. அதோட சேர்த்து எல்லா இடத்துல போய் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்கறது தான் ஹயாசைமஸ். இப்படியாக நம்ம ஃபீலை பார்க்கணும் ஒவ்வொரு கேஸ்லையும். அதுக்காக தான் இந்த சம்மரி சொல்லப்பட்டிருக்கு. தேங்க்யூ.